ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்ருக்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை எனபிள் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சமி திதியில் நம்ம வீட்டிலேயே வாராகி அம்மனை வச்சு வழிபட்டோம். ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் புதுசாக இப்போ தான் நீங்கள் வாராகி அம்மனை வீட்டில் வழிபடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா என்ன மாதிரி வழிபடணும், என்ன மாதிரி நெய்வேத்தியங்களாக வச்சு பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் அதன் மூலம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் முதற்கண்டு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடுகளில் எந்த ஒரு பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள், அதுவும் முக்கியமாக பூஜை பாத்திரங்கள், அதுக்கப்புறம் சாமி சிலைகள் எல்லாத்தையும் சுத்தம் செய்வோம். ஸோ அதே மாதிரி தான் முந்தின நாளே எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுட்டேன். அதிகாலையே எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைக்க ஆரம்பித்தேன். எல்லா பூஜை பாத்திரத்திற்கும் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணியாச்சு. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த தேய்முறை வளர்முறை பஞ்சமிகளில் பார்த்திங்கன்னா வாராகி அம்மனை வீட்டில் வச்சு வழிபடுறதுனால நம்மளுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும். அதனால் பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த பஞ்சமி திதி வரும் பொழுது வாராகி அம்மன் புகைப்படத்தை முந்தின நாளே எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு ரெடி பண்ணிடுவேன். வாராகி அம்மன் பார்த்திங்கன்னா விஷ்ணுவினுடைய மறு அவதாரம். அதனால் அவங்களுடைய கையிலையும் பார்த்திங்கன்னா வலமுறை சங்கு இருக்கும். அதனால் வலமுறை சங்கு வைத்து வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் வலமுறை சங்குலாம் வச்சுருந்தோம்னா அதை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதில் தண்ணீர் ஊற்றி அதில் துளசி இல்லை காயின் இது மாதிரி போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ அதிகாலை பூஜைக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் நெய்வேத்தியமாக இன்றைக்கி பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு பாயாசம், அதுக்கப்புறம் எப்பயும் போல் நெய்வேத்தியத்தில் நான் வைக்கிற வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் தான் வைக்க போகிறேன். வருடத்தின் முதல் நாளாக நம்ம வாராகி அம்மனை வழிபட்டு தான் இந்த வருடத்தையே நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். வாராகியை வழிபடுறவங்களுக்கு எதிரிகளே இருக்காது. எதிரிகள் இருந்தாலும் அந்த எதிரிகள் மனமாற்றம் அடைவார்கள், எதிரிகளே இல்லாமல் போவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் வாராகி தாய் பார்த்திங்கன்னா அம்பிகையினுடைய படை தளபதியாக இருந்திருக்காங்க. அம்பிகை அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா பார்வதி தாயாருடைய படை தளபதியாக இருந்திருக்காங்க. முன்னொரு காலத்துல எல்லாம் அரசர்கள் போருக்கு செல்லும் பொழுது வாராகி அம்மனை வழிபட்டு தான் போருக்கு செல்வாங்க அப்படின்னு நிறைய வீடியோஸில் நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இது அனைத்துமே பார்த்திங்கன்னா 100க்கு 100 உண்மையான விஷயமாக தான் இருந்திருக்கு. அம்மனுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அம்மனை வழிபடும் பொழுது பார்த்திங்கன்னா 5 தீபங்கள் ஏற்றி விளக்கேற்றி வழிபடலாம், இல்லைன்னா தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சப்த கன்னிகளில் ஒருவரும் அம்பிகையின் சேனாதிபதி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அம்பிகையினுடைய சேனாதிபதியானவள் தான் இந்த வாராகி அம்மன். பஞ்சமி திதியில் வாராகி தேவியை வழிபடுறதுனால வாழ்வில் வரம் பல தந்து நம்மை வாழ்வையே வரமாக்கி தந்துடுவாள் இந்த அன்னை. இந்த அன்னையை வீட்டில் வச்சு வழிபடுறதுனால நம்மளுக்கு எவ்வித தீவினைகளும் ஏற்படாது. எந்த ஒரு தீய சக்திகளும் நம்ம வீட்டையும் சரி நம்மளையும் சரி அணுகாது. நம்ம செய்கிற எல்லா செயல்களிலும் பல பலன்கள் தந்தருள்வாள் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அம்மனுக்கு எந்த மாதிரியான நெய்வேத்தியங்கள் வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பூண்டு கலந்து, அது மட்டும் இல்லாமல் தோல் நீக்காத உளுந்த வடை, அதுக்கப்புறம் நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதோடு சேர்த்து மொச்சை சுண்டல் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இதோடைய ரொம்ப பெரிய சிறப்பு பார்த்திங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பானகம், அதாவது சுக்கு அதிகமாக கலந்த பானகம் வைக்கலாம். கருப்பு எள்ளுருண்டை வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குங்குமப்பூ, சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பால் இது வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சிறப்பு. அம்மாவுக்கு பார்த்திங்கன்னா பால் சம்மந்தப்பட்ட உணவுப் பொருட்கள் இல்லைன்னா கிழங்கு வகைகள் நம்ம நெய்வேத்தியமாக வச்சு நம்ம வழிபடுறதுனால நம்மளுக்கு பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். நம்ம வீட்டில் வாராகி அம்மனை ஃபோட்டோஸ் வச்சு வழிபடலாம், இல்லைன்னா சிலை விக்கிரகம் இது மாதிரி எது வேணாலும் வச்சு வழிபடலாம். நம்ம வீட்டில் எதுவுமே நம்மளால் வைக்க முடியாத நேரத்தில் 2 அகல் விளக்கு கூட ஏற்றி கூட நீங்கள் வாராகி அம்மனை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிறப்பாக நம்ம வீட்டில் தாயை வழிபட்டு முடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு அரளி பூக்களால் நம்ம அலங்கரித்து நம்ம பூஜைகள் செய்யலாம். சிவப்பு நிற பூக்கள் இல்லைன்னா தாமரை பூக்கள் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதிரியான பூக்கள். இந்த மாதிரியான பூக்களால் நம்ம அலங்கரித்து நம்ம பூஜைகள் செய்யலாம். முக்கியமாக கருந்துளசி நம்ம கோர்த்து நம்ம மாலையாக போட்டு கூட பூஜைகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா பஞ்சமி திதியில் வாராகி அம்மனுக்கு தான் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றப்பட்டது. எப்பொழுதும் என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்குறீங்கன்னா நான் வாசலில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றிருப்பேன், இல்லைன்னா மொத்தமாக சேர்ந்து எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்றார் போல் தீபம் ஏற்றிருப்பேன். இன்றைக்கி வாராகி தாயை வழிபடுறதுனால இந்த பஞ்சமி திதியில் 5 தீபம் பொதுவாக நான் அம்மனுக்கு முன்னாடி தான் ஏற்றியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வாசலில் நிலைவாசலில் எல்லாம் பூஜை செஞ்சுட்டு அங்கேயும் விளக்கேற்றி வச்சாச்சு. நாம் தினமும் ஏற்றக்கூடிய நிலைவாசலில் வைக்கக்கூடிய அணையா தீபமும்
தீபமும் வந்து ஏற்றி வழிபட்டாச்சு. இந்த அணையா விளக்கு வந்து ஏற்றுவதற்குரிய பலன்கள், அது மட்டும் இல்லாமல் நிலைவாசலில் வந்து எதனால் வந்து தீபம் ஏற்றணுங்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம சேனல்ஸில் இருக்கும். விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக சேனல்ஸில் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் வந்து டீட்டெயில்டாக புரியும். நம்ம வீட்டில் வாராகி தாயை வந்து சிறப்பான முறையில் வழிபட்டுட்டோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப மனதுக்கு நிறைவாகவும் ரொம்ப வந்து வீடும் சரி நாங்களும் சரி ரொம்ப பாசிட்டிவாக இருந்தோம். இந்த வருடத்தின் முதல் நாளாக பஞ்சமி தேதியில் வாராகி அம்மனை நம்ம வீட்டில் வழிபட்டதை பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கும் வந்து எங்கள் கூட சேர்ந்து வழிபட்ட மாதிரியான ஒரு திருப்தி வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம வீட்டில் ஒளியாக அழகாக காட்சி தந்த அம்மனை வந்து சிறப்பாக வந்து வழிபட்டாச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். அதே நேரத்தில் அம்மனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் வந்து பரிபூர்ணமாக வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வருடம் 2024 வருடம் உங்கள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் சந்தோஷமாகவும் வந்து அமையட்டும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2023 எவ்வளவோ அப் அண்ட் டவுன்ஸ் இருந்திருக்கும், எவ்வளவோ வந்து தோல்விகள் இடையூறுகள் எல்லாமே இருந்து கடந்து தான் நம்ம வந்து இந்த வருடத்தில் வந்திருக்கோம். ஸோ இந்த வருடத்தில் எல்லாருக்கும் வந்து நல்லதே நடக்கட்டும், நினைத்த காரியங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்து ஒரு அழகான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.